இன்றைக்கு விடுவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற காவிரி நீர் கடலிலே கலக்கின்ற வரை இரு கரையில் இருக்கின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்குவதை சுத்தப்படுத்தி அதற்காக 11,500 ரூபாய் நான் முதலமைச்சர் பாரத பிரதமர் இடத்திலே கோரிக்கை வச்ச இன்னைக்கு நிறைவேற்றி அதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. பல திட்டங்கள், பல தேசிய நெடுஞ்சாலைகள் நாம எழுதி கொடுத்ததெல்லாம் போட்டாங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிகிறது. அதே மாதிரி இந்த பத்திரிகை, எல்லா பத்திரிகைக்கும் திமுக அடிமையாகிவிட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு சில பத்திரிகை தவிர திமுக காரரை பத்தி ஏதாவது போடுறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஜாலரா போடுறாங்க. பயம், ஏன்னா வீட்டுல வந்து சாக்கடை ஊத்திடுவாங்களே என்னமோன்னு. அண்ணா திமுக காரன் நல்லவன், எதுவும் செய்யறது இல்லை, அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்னு போடுறாங்க. இதே தினமலர் பத்திரிகை ஒரு காலத்துல மிக பிரம்மாண்டமா இருந்தது. ஆனா இன்றைய தினம் தலைகளாக மாறிவிட்டது. வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆளுகிட்ட கட்சி இருக்கின்ற பொழுதும் நம்மளை வசைப்பாடினார்கள், எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுதும் நம்மை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். எதிர்கட்சியில் விமர்சனம் செய்யறதுக்கு என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல, அவர் யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் அனுசரிப்போம். வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கலாம், இடம் இல்ல, உழைக்கின்றவர்களுக்கு தான் இடம். மாண்பு அம்மா தெளிவாக சொல்லிவிட்டு சென்றுக்கிறார். அற்புதமா சட்டமன்றத்தில் பேசுறாங்க. எனக்கு பின்னால் 100 ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும். சில பேர் அண்ணா திமுக அடமான வைக்க பார்க்கிறார்கள். அதிலிருந்து அண்ணா திமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துணிந்து நிற்க வேண்டும். நிற்பீங்களா? இப்பொழுதும் சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம். இது இறைவனால் படைக்கப்பட்ட இயக்கம். இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம், குடும்பத்துக்காக அல்ல. இந்த அரசாங்கம் யார் வேணாலும் அண்ணா திமுக கட்சியிலே உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். நான் ஒரு கிளை செயலாளர் இருந்தேன். இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு பொதுச் செயலாளர் திமுக வர முடியுமா? யாராவது பேச முடியுமா? திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து யாராவது பேச முடியுமா? ஆட்சி அதிகாரம் அண்ணா திமுக சாதாரண ஏழைகள் கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர், முதலமைச்சர் ஆக முடியாது. அண்ணா திமுக தான் முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.